வெல்கம் டு அவர் சேனல். 10th மேக்ஸில் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் 1.5 எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 8th ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்ஸ் ஃபுல்லாக புரியறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னடா கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இந்த எல்ஹெச்எஸ் சைட்ல அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் எல்ஹெச்எஸ்ல அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப் ஓவர் ஜி ஓவர் ஹெச் இதான் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராக்கெட்ல இருக்கிறத தானே ஃபர்ஸ்ட் செய்யணும். பிராக்கெட்ல என்னமா இருக்குது? எஃப் ஓவர் ஜி இருக்குடாமா. ஃபர்ஸ்ட் என்ன தங்க இருக்குது? எஃப் ஓவர் ஜி இருக்குடா. இதை நம்ம என்ன எப்படி எழுதணும் அப்படின்னா, எஃப் ஓவர் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இதுக்கு என்னடா மீனிங்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். என்னது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்ல, எஃப்க்குள்ள ஜி ஆஃப் எக்ஸ கொண்டு வர போறோம். எஃப்க்குள்ள ஜி ஆஃப் எக்ஸ கொண்டு வர போறோம். இப்போ என்ன மீனிங்? எஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எவ்வளோடாமா? 3x + 1. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னடா? 3x + 1. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எஃப் ஆஃப் 3x + 1. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னடா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் மைனஸ் 1. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னமா? எக்ஸ் மைனஸ் 1. இந்த இடத்துல இந்த எக்ஸ் இருக்குல்லடா, இந்த எக்ஸை எடுத்துட்டு அப்படியே எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஜி ஆஃப் எக்ஸ் 3x + 1 இருக்கு இல்லையா, அந்த 3x + 1 இந்த எக்ஸுக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. ஈக்குவல் டு இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எஃப் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸை எடுத்துட்டு ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நான் போடக்கூடிய வேல்யூ 3x + 1. எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டேன்? 3x + 1. அடுத்து என்னடா இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ்ல -1. அவ்வளவுதான். இந்த +1 -1 கேன்சல் பண்ணிருங்க. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஆன்சர் என்னடா? 3x. இது எதோட வேல்யூ? எஃப் ஓவர் ஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஓவர் ஜி ஓவர் ஹெச். இதுக்கு என்னடா மீனிங்? எஃப் ஓவர் ஜி ஓவர் ஹெச். இதுக்கு என்ன மீனிங்? எஃப் ஓவர் ஜில ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? 3x. இந்த 3xல ஹெச்சோட ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அவ்வளவுதான். அதாவது எஃப் ஓவர் ஜி இன்டு ஹெச் ஆஃப் எக்ஸ். அவ்வளவுதான். எஃப் ஓவர் ஜி இன்டு ஹெச் ஆஃப் எக்ஸ். ஹெச் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னடா தங்க தெரியும்? எக்ஸ் ஸ்கொயர். ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னடாமா? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஓவர் ஜி இன்டு ஹெச் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர். ஹெச் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர். அந்த எக்ஸ் ஸ்கொயர் நான் எதுல அப்ளை பண்ணணும்? எஃப் ஓவர் ஜில அப்ளை பண்ணணும். எஃப் ஓவர் ஜி என்னது? 3x. எஃப் ஓவர் ஜி என்னது? 3x. இந்த 3xல இந்த எக்ஸை எடுத்துட்டு எக்ஸுக்கு பதிலா ஹெச் ஆஃப் எக்ஸோட ஆன்சரை அப்ளை பண்ண போறோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 3 × x² அப்படின்னு கிடைக்கும். அவ்வளவுதான்டா. இதுதான் எல்ஹெச்எஸ்க்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். இது ஆன்சர் நம்பர் 1. இது எதுக்குரிய ஆன்சர்? எஃப் ஓவர் ஜி ஓவர் ஹெச். ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் ஓவர் ஜி ஓவர் ஹெச் ஈக்குவல் டு 3x². இது ஆன்சர் நம்பர் 1. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? RHS. RHSல என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? எஃப் ஓவர் ஜி ஓவர் ஹெச். எஃப் ஓவர் ஜி ஓவர் ஹெச். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஜி ஓவர் ஹெச் கண்டுபிடிக்கணும். அப்போ ஜி ஓவர் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். இதுல என்னடா பண்ணணும்? ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்?
எக்ஸ் ஸ்கொயர். h of x ஓட ஆன்சர் என்னடாமா எக்ஸ் ஸ்கொயர். g of x ஸ்கொயர். g of x ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? g ல இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலா இந்த எக்ஸ் ஸ்கொயரை அப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். g of x ல எக்ஸை எடுத்துட்டு எக்ஸுக்கு பதிலா இந்த எக்ஸ் ஸ்கொயரை அங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ g of x ஓட ஆன்சர் என்னது 3x plus 1. அந்த 3xல இருக்கக்கூடிய எக்ஸை எடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ன்னு போட்டுருங்க. அவ்வளவுதான். இதுதான் g ஓவர் h of x. g ஓவர் h of x அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா h of x g ல அப்ளை பண்ணணும். h of x g ல அப்ளை பண்ணணும். h of x ஓட வேல்யூ என்னடாமா எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயரை g of x ல இருக்கக்கூடிய எக்ஸை எடுத்துட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரை இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும் 3x ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f ஓவர் g ஓவர் h. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போற ஃபைனல் ஆன்சர். இதுக்கு என்னடா மீனிங்? fல g ஓவர் h கொண்டு வரணும். fல g ஓவர் h கொண்டு வரணும். அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னா f of 3x ஸ்கொயர் பிளஸ் 1. g ஓவர் hக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 3x ஸ்கொயர் பிளஸ் 1. இந்த ஆன்சரை fல அப்ளை பண்ணுங்க. fல இருக்கிற எதுக்கு பதிலா அப்ளை பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலா அப்ளை பண்ணணும். எக்ஸ் என்னடா தாங்க f of x முதல்ல என்ன x மைனஸ் 1. f of x என்ன x மைனஸ் 1. இந்த எக்ஸுக்கு பதிலா இந்த 3x ஸ்கொயர் பிளஸ் 1 அப்ளை பண்ணுங்க. அப்ப எனக்கு என்னடா கிடைக்கும்? 3x ஸ்கொயர் பிளஸ் 1. எக்ஸுக்கு பதிலா 3x ஸ்கொயர் பிளஸ் 1. நெக்ஸ்ட் என்னடா இருக்கு? மைனஸ் 1. அப்போ பிளஸ் 1க்கு மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சு. ஆன்சர் இஸ் 3x ஸ்கொயர். இது நம்ம எதுக்கு கிடைச்ச ஆன்சர்? f ஓவர் g ஓவர் h. ஓகேங்களா? இது ஆன்சர் நம்பர் 2. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க கணக்கு f ஓவர் g ஓவர் hக்கும் இங்க நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சரும் ஈக்குவலா கிடைச்சிருக்கா? அவ்வளவுதான் இந்த சம். லாஸ்டா என்ன எடுத்து எழுதி முடிச்சிடலாம். LHS ஈக்குவல் டு RHS hence it அப்படின்னு எடுத்து முடிச்சிருங்க. அவ்வளவுதான். ஈஸியான ஒரு சம்டா. ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே இந்த சம்மை போட்டலாம். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் இந்த சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.